அடுத்ததாக ஜவஹர்லால் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், அதற்காக அவர்கள் தேர்வு செய்திருக்கும் இடங்கள், தாக்குதல் நடத்திய விதம், இதையெல்லாம் பார்த்தால் இந்தியாவினுடைய வியூகம் என்னவாக இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் மீது நேற்று நள்ளிரவு 1:05 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் சுமார் 25 நிமிடங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 9 தீவிரவாத நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலையும் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான அந்த வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மோடு விருந்தினர் டாக்டர் ஜெகநாதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி, அவர்களுடைய தாக்குதல் நடத்திய விதம், அதே போல தாக்குதலுக்கு எந்த இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் தேர்வு செய்திருக்கும் விதம், இதன் மூலமாக அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன நாம புரிஞ்சுக்க முடியுது? இது ஒரு ரொம்ப நல்ல கால்குலேட்டட், திட்டமிட்டு, சிறப்பாக திட்டமிட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு தாக்குதல், ஒரு பதில் தாக்குதல். அதாவது பஹல்காம்ல தாக்கிய தீவிரவாத அமைப்புகளுக்கு அவர்களுடைய மரணடியாக, முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய ஒரு அடியாகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த இந்தியாவோட பதிலடி, இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு நடந்த பதிலடி என்றால் 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, 2019 பாலக்கோட், இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த டெரர் லான்ச் பேட்ஸ் தான் டார்கெட் பண்ணாங்க. பட் இதுதான் முதல் முறையாக இந்த டெரர் லான்ச் பேட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரைனிங் கேம்பும், அவங்களுடைய டிரான்சிட் கேம்ப்பு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த பாவல்பூர்ன்ற ஹெட் குவார்ட்டர்ஸையும் அவங்க தாக்குதல் நடத்தியது முதல் முறையாக. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி, அதாவது குறிப்பாக அந்த கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய கோஆர்டினேஷன்ல கரெக்டாக எக்ஸாக்ட்லி இவங்க கோஆர்டினேட் பண்ணி டைமிங் ஸ்கெடியூல் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கோஆர்டினேஷன்ஸ் 2 வாரம் பொறுமை இது எடுத்து நேரம் எடுத்துக்கிட்டாலும் கூட இது ரொம்ப செலக்டிவான டார்கெட்ஸ். பட் இந்த டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ராணுவத்திற்கோ இல்லை இந்தியாவுடைய உளவுத்துறைக்கோ இந்த டார்கெட்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்கெங்க இந்த டார்கெட்ஸ் இருக்கு, இந்த டெரர் டார்கெட்ஸ் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாவல்பூர் ஜெய்ஷ் இ முகமதோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க 2019 அதை ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனாக அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. தீவிரவாத அமைப்புக்கு ஃபுல் கோஆர்டினேஷன் அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது ரெக்ரூட்மெண்ட், ஃபண்டிங், மொபிலைசேஷனு, வெப்பன் பர்ச்சேஸ், இதெல்லாம் அங்கே இந்த பாவல்பூர் கேம்ப் தான் நடந்துட்டு இருக்கு. அது நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இப்போ 2008 மும்பை அட்டாக்ல கூட, தாக்குதல் கூட, டேவிட் கோல்மேன் ஹெட்லி அவனும் இப்போ அரெஸ்ட் ஆகி கனடால இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தகூர் ராணா, இவங்க 2 பேருமே பாகிஸ்தானுக்குள்ள இந்த தீவிரவாத முகாமுகளுக்கு சென்று சில தலைவர்களை பார்த்துருப்பதாக அவங்களுடைய இன்ட்ரோகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலா இன்டெலிஜென்ஸ் கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ரிசிஷனா எந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜ், அதாவது நமக்கு எந்த ஒரு பெரிய உயிரிழப்போ இல்லை ஒரு சேதாரமோ இல்லாத மாதிரி, அதே மாதிரி அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மக்களுக்கு ஏன்னா அவங்களும் அப்பாவி மக்கள் தான், இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் செயல்படுவதனால அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவங்க மேலே எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கு குறிப்பா என்னன்னா, இதுக்கு பயன்படுத்திய அந்த மிசைல் இந்த ஏவுகணைகள் தான். குறிப்பாக பாகல்பூர் ரொம்ப ஒரு டென்ஸ்லி ஏரியா, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஏரியா. அங்கே பக்கத்தில் நிறைய சிவிலியன்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஸ்கால்ப்ன்ற ஒரு மிசைல் ஏவுகணை 450 to 500 எடை உள்ள ஒரு வெடிப்பொருளை கொண்டு போய் இது ப்ரிசிஷனாக டீப்பா தாக்கக்கூடிய ஒரு ஜோனும் அந்த குறிப்பிட்ட இருக்கும். அதை மீறி மற்றபடி இருக்கிற சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்தாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட, அது இல்லாம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொறுப்புள்ள சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதநேயத்தோட தீவிரவாதிகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் நான் பார்க்கிறேன். இது பாகிஸ்தான் உள்ள இந்த டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும், பாகிஸ்தானோட டீப் ஸ்டேட்டா இருக்கட்டும், ராணுவமாக இருக்கட்டும், உளவு அமைப்பான ஐஏசியா இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவருடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்தும் இருந்த நடவடிக்கை இவங்க மிகவும் எதிர்பார்க்காத விதமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்னா என்னுடைய அனாலிசிஸ்ல பார்த்தா அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, இந்தியா மறுபடியும் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற
ராணுவ நிலைகள் மீதும் சில லான்ச் பேட்ஸ் மீது தான் வந்து அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அந்த நாள் தான் முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்க எல்லாம் வந்து காலி பண்ணியிருப்பாங்க, வெக்கேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை சில இடங்களில் வந்து இன்னும் சில தகவல் என்னன்னா டம்மி ஷெல்டர்ஸ் வந்து இவங்க வந்து வேணும் இன்டென்ஷனாக வந்து டம்மி ஷெல்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா சேட்டலைட் இருந்து பார்த்தா அது வந்து ஒரு டெரர் கேம்ப் மாதிரி, ஒரு டெரர் லான்ச் பேட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி டம்மி ஷெல்டர்ஸ் வந்து கூடாரங்களை வந்து அமைத்திருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத பகல்பூர் இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் இல்லை, அது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கு. அங்க வந்து அடித்தது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வெற்றிகரமான செயல். அவங்களுடைய அந்த தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த 3 அமைப்புகளினுடைய தலைமையகத்தையும் சரி அவங்களுடைய நர்வ் சென்டர்ஸையும் வந்து இது தாக்கியிருக்காங்க. இந்தியா தாக்கிய அந்த இடங்கள் 9 இடங்கள் அதில் அவங்க விவரங்களை முழுமையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஒரு தீவிரவாத நிலை பிரைமரி ஹெல்த் சென்டருக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று ஒரு அரசு மருத்துவமனைக்கு அருகிலேயே செயல்படுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொரு நிலையை பொறுத்த வரைக்கும் அது ராணுவ முகாமுக்கு பக்கத்துல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்தியை சொல்லுதுன்னு நாம பார்க்கலாம். இது வந்து பாகிஸ்தானோட மீடியாவோட அவங்களுடைய ப்ரொபகண்டா. யாருமே வந்து தீவிரவாத அமைப்புகள் வந்து வெளியில இது வந்து தீவிரவாத மையம்னு போர்டு போட்டு யாரும் செயல்படுறது கிடையாது. பாகிஸ்தான்ல இது வந்து டெரரிஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் அப்படின்னு போட்டு செயல்படுறது கிடையாது. அதே மாதிரி லஷ்கர் தொய்பா தலைமையகம் போட மாட்டாங்க, ஜெய்ஷ் இ முகமது தலைமையகம் போட முடியாது. ஏன்னா இந்த அமைப்புகள் வந்து ஐநா மூலமாக தடை செய்யப்பட்ட இயக்கங்கள். குறிப்பாக இது பாகிஸ்தானிலும் இந்த தடை வந்து செயல்படும். அப்படி இருக்கும்போது அதனாலதான் அவங்க வந்து அந்த பேனர் பேரை மாத்தி இந்த மாதிரி சேரிட்டி ட்ரஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி பண்றாங்க. இது நீங்க இப்ப உலகளாவியில வந்து தீவிரவாத அமைப்புகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இப்ப நம்ம இது இஸ்ரேல் பாலஸ்தீன்லாம் இருக்கட்டும், சிரியா லெபனான் இருந்தாலும் தீவிரவாத அமைப்புகளா இருக்கட்டும், தீவிரவாதிகள் வந்து இந்த மாதிரியான ஸ்கூல்ஸோ இல்ல என்னுடைய இந்த கேள்வி என்னன்னா, இது இந்தியா தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட தகவல் தான். ஆனா இப்படியாக ஒரு மருத்துவமனைக்கு அருகிலேயோ அல்லது ராணுவ முகாம்களுக்கு அருகிலேயே தீவிரவாத அமைப்புகள் செயல்படுது அப்படின்னா அப்போ பாகிஸ்தானோட ஆதரவோட தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் செயல்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கான்னு கேட்கிறேன். ஆமா, இப்ப பகவல்பூர்ல வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது ஒரு சிட்டியில இருக்குது. அது பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆதாரம் இல்லாம எப்படி அது செயல்பட முடியும்? அவங்களுடைய ஆதரவோட தான் செயல்பட்டு இருக்காது. இது வந்து இது ரொம்ப வந்து ஆப்வியஸ். இதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த டெரர் இப்போ சியால்கோட்ல நடத்தப்பட்ட இடமா இருக்கட்டும், இந்த கோட்லின்ற ஒரு இடத்துல இது பிம்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. இப்போ இந்த சியால்கோட்ல நடந்த இடம் இதெல்லாம் பஞ்சாப் பார்டர்ல இருக்கு. இந்தியா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் பார்டர்ல இருக்கு. பாவல்பூர் பாத்தீங்கன்னா இந்தியன் சைட்ல இருந்து ராஜஸ்தான் சைட்ல இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள்லாம் வந்து இது நம்ம 2008 நம்மளுடைய விசாரணையிலேயே வந்து தெரியப்பட்டது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பேரை மாத்தி ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல் ரன் பண்ற மாதிரியும், பட் உள்ளுக்குள்ள வந்து அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து தீவிரவாத செயல்கள் தான் ஈடுபட்டு இருந்தாங்க, தலைமையகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் இது ஒரு கேமோஃப்ளேஜ். நாளைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இப்போ பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் மீடியாவும் கூட்டி காப்பாங்க, இங்க பாருங்க இங்க ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது அப்படின்னு. ஆமா உண்மைதாங்க, மேல சர்ஃபேஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, உள்ள டெரர் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு உண்டான செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் இதுவரைக்கும் இந்த தாக்குதல்கள் இந்த இடங்கள்ல தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டாங்க, அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அதற்கான மறுப்பை இதுவரைக்குமே தெரிவிக்கல. இந்தியாவுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது, பதிலடி கொடுக்கப்படும் என்ற தகவலை சொல்றது, இந்த விஷயங்கள் தான் சொல்றாங்க. ஆனா இந்த விவரங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அப்ப பாகிஸ்தான் அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கா? ஆமா, பாகிஸ்தான் வந்து இப்ப இந்த தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இல்லை, அவர்கள் தீவிரவாதிகள் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்புறம் இது தாக்குதல் நடத்துக்காக நாங்கள் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொன்னா அப்ப தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரியும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி பாகிஸ்தான் ராணுவமே அதை வந்து பாதுகாக்கக்கூடிய விதமாக தான் அமையும். இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பாகிஸ்தான் என்னவா இருக்கும்? அது எந்த டார்கெட் மேல அவங்க தாக்குதல் நடத்துவாங்க? இந்தியன் ஆர்மி மேல தாக்குதல் நடத்துவாங்களா? இல்ல அப்படி நடத்தும் போது இந்தியன் ஆர்மி போஸ்ட் நடத்துவாங்களா? அப்படின்னா பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து கூடாரம் அமைத்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த டீடைல்ஸ் வந்து இந்தியா கிட்ட மட்டும் இல்லை, நம்மளுடைய உதாரணமாக கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் கோஆபரேஷன் கவுன்சில்ஸ்லாம் இருக்கு. அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளோட நம்மளுடைய கோஆபரேஷன் வந்து அங்கேயும் வந்து இந்த ஷேர் பண்ணுவாங்க, இந்த டார்கெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டார்கெட் பிளேசஸ் தான். அவங்க டினை பண்ணலாம் இது வந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ன்ட்டு, பட் இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் டார்கெட்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆமா நாங்கள் தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? குறிப்பாக முர்திகேல வந்து என்னன்னா
கசாப் வந்து அங்கே தான் இருந்து வந்திருக்கான்னு அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். முர்திகேல தான் ட்ரெயின் பண்ணேன், என் லக்ஷ்மி தொய்பாவோட ட்ரைனிங் அப்படின்னு. இப்போ சியால்கோட் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி அவங்க மீடியாவே ரிப்போர்ட் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் வந்து தடைப்பட்ட இயக்கங்கள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துறாங்க. அப்போ பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? ஒரு ஹமாஸோட சேர்ந்த ஒரு பிரதிநிதி வந்து ஈரான்ல இருந்து அவர் பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டு அங்கிருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் அந்த சியால்கோட் போற வரைக்கும் போறாரு. அப்போ பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு தெரியாம உள்ள போக முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நான் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு காமிக்கிற மாதிரி ஒரு செயலாக தான் இருக்கு. நாடகமாக தான், கபட நாடகமாக தான் தெரியுது. இணைப்பிலே இருங்கள் திரு ஜெகநாதன். தொடர்ந்து ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை செயலாளர் திரு மாணிக்கம் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார், இப்போ இந்த தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியா தரப்பிலிருந்து பக்கத்து நாடுகள் மட்டுமல்லாமல் அமெரிக்கா, அதே போன்று UK,